கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவங்க தான் மதர் தெரசா. இவங்க ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனாங்களாம். அங்கே 8 குழந்தைகள் பசியோடு இருந்தாங்களாம். அவங்க 4 நாளாக சாப்பிடலன்னு சொன்னாங்களாம். உடனே மதர் தெரசா தன்னிடம் இருந்த அரிசி, பருப்பு, சில பலசர ஜாமான்களை எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தாங்களாம். இதெல்லாம் அந்த வீட்டோட தாய் வாங்கிட்டு அதை பாதியாக பிரித்து தன்னோட பிள்ளைங்களுக்கு பாதியையும் மிச்ச பாதியை எடுத்து பசியோட பட்டினியோட இருக்க மிச்ச குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மதர் தெரசாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்ததாம். தன்னிடம் இருந்த கஷ்டத்திலையும் மித்தவங்களோட கஷ்டத்தை நினைச்சு பார்த்து அந்த தாயார பாராட்டினாங்களாம். இதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் மித்தவங்களுக்கும் உதவி செஞ்சு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைய வாழுங்க. அப்பா தன்னோட மகன்கிட்ட ஒரு கல்லை கொடுத்து இதோட மதிப்பு எவ்வளவு நீ மார்க்கெட்ல போய் கேட்டுவான்னு சொன்னாரு. அந்த பையனும் ஓடி போய் கேட்டுட்டு வந்தான். அங்க ஒரு கடையில இருந்தவர் சொன்னாரு, இது பார்க்க வெறும் கல்லு மாதிரிதான் இருக்கு, ஒரு 200 ரூபாய்க்கு தேருன்னு சொன்னாரு. அந்த பையன் அதை அவங்க அப்பாட்ட வந்து சொன்னான். அவங்க அப்பா சொன்னாரு, இது ஒரு மியூசியம்ல போய் விசாரிச்சுட்டு வாயேன் அப்படின்னு சொன்னாரு. அங்க மியூசியம்ல போய் அந்த பையன் கேட்டப்போ, இது பார்க்க ஒரு அழகான கல்லா இருக்கு, நாங்க ஷோகேஸ்க்கு வேணா வச்சுக்கலாம், ஒரு 20,000க்கு இதை நாங்க வாங்கி கேட்டா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதையே அவங்க அப்பாட்ட போய் சொன்னான். அவங்க அப்பா சொன்னாரு, கடைசியா ஒரே ஒரு வாட்டி எனக்காக இது ஒரு நகை கடையில போய் விசாரிச்சுட்டு வரியா அப்படின்னு கேட்டாரு. அந்த பையனும் போய் கேட்டான். அங்க நகை கடையில இருந்தவர் அதை பார்த்துட்டு, தம்பி இது எவ்வளவு விலை உயர்ந்த டைமண்ட் தெரியுமா, இதை பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, இது ஒரு 2 லட்சத்துக்கு மதிப்புடையது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதையும் அவங்க அப்பாட்ட வந்து சொன்னான். அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, இதே போலத்தான் நம்மளோட மதிப்பும், நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடம் தான் நம்மள தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதே போலத்தான் நாமும் ஏசப்பாவோட சமூகத்துல இருக்கும்போது நம்மளோட வேல்யூ எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நேரு
ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினால் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வேன் தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பாட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கீட்டி சேர்வேன் வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் பரத்துக்கேறும் நடிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைக்கும் வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் இத்தரையில் உந்தன் வீடார் என் துயர்கள் நாட்டுவேனே எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை ஈட்டிச் சேர்வேன் தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் ஆனந்தமாய் செட்டை விரித்து பரவசமாயாகயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழுறு காலத்திலும் நான் மறுபி உம்மை கீட்டிச் சேர்வேன் தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் இயேசுவின் செல்லங்கள் களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன் தினமும் துதிக்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் மேலானது உன் பேரன்பு உயிரினு மேலானது மேலானது உன் பேரன்பு உயிரினு மேலானது உதடுகள்
உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். விழுந்து கொண்டிருக்கிற வாலிப தம்பியே, நீ ஏசப்பாவுக்காக எழும்பி நிற்கணும். நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியல, அப்போ பரிசுத்த வேதாமத்தை நம்ம தொடவே முடியாது, தொடக்கூடாது. பரிசுத்தமுள்ள இயேசுவே, ஏசப்பா பேரை சொல்லக்கூடாது. இப்படி ஒரு தீர்மானம் நான் செஞ்சுட்டேங்க. பைபிள் வாசி கூட ஜெபம் பண்ணக்கூட நமக்கு தான் அருகதையே கிடையாது. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, நம்ம நல்ல பிள்ளையா இருக்க முடியலேன்னு சொல்லி ஜெபிக்கிறத நீ நிறுத்திட்டியா, உனக்கு தான் இந்த பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அருமையான வாலிப தம்பிகளை நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஒருவேளை இன்னும் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக், யூடியூப்பில் வில்லேஜ் மிஸ்டரி மூமெண்ட் என்ற சேனல்களை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இதை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் போதை வஸ்துக்களில் அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லோருக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்களும் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீர்களா? யோசுவாவாக எழும்புகிற ஒரு ஜெபத்திட்டம். அல்லேலூயா. இதை வாசிக்கிற அருமையான வாலிப தம்பி, உங்களை யோசுவாவை போன்று ஆண்டு உங்களை தலைகளை உயர்த்துவதற்கு இப்படிப்பட்ட ஜெப திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இதில் இணைவதற்கு மாதத்திற்கோ அல்லது வருடத்திற்கோ பொருதனையோடு கூட ஒரு 1000 ரூபாய்கள் நீங்கள் கொடுப்பீர்கள். ஆளான ஒரு சிறு பையன் 5 அப்ப 2 மீனை கொடுத்தது போல நீங்கள் கொடுப்பீர்கள். ஆனால் அந்த காணிக்கைகளை வைத்து கொண்டு கிராமப்புறங்களில் இருக்கிற இயேசுவை அறியாத வாலிபருடைய ஊழியத்திற்கு அதை பயன்படுத்தவும், அவர்களுக்கு முழு வேதாங்கள் வாங்கி கொடுக்கவும், ஒருவேளை மாதந்தோறும் வெளியிடுகிற யோசுவாவை எழும்பு என்ற மாத இதழ் அவர்களுக்கு இதை அனுப்பி வைக்கும். அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் திரையிலே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களோடு கூட ஒரு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாலிப தம்பிமார்கள் சர்ச்சு நடந்துச்சுன்னா சர்ச்சுக்கு முன்னாடி போய் உட்காடுறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால், அண்ணே அவர் அறுத்து கொள்ளுவார்னே அப்படி சொல்லுவாங்க. தம்பி, ஆண்டோடைய வார்த்தைகளில் ஜீவன் இருக்குது. ஆமென். சும்மா போய் நீ உட்காரு, சும்மா போய் உட்காரு. நீ உண்மையாகவே ஜெபத்தோடு உட்கார்ந்தீங்கன்னா, பேசுகிற ஊழியக்காரர் எப்படிப்பட்ட ஊழியக்காராக இருந்தாலும் ஆண்டு உங்கூட அதை பகுத்து அழகாக உனக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுதையை வைத்து ஊழியக்காரன்ட்ட பேசுகிறாரு. உங்களோட பேசுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. நீ மட்டும் ஜெபத்தோடு ஏசப்போட அன்பை ருசித்து பார்த்தாலே போதுங்க, என்ன சந்தோஷங்க. இன்னைக்கு சிகரெட் குடிக்கிற ஒரு தம்பிகிட்ட நான் கேட்டேன், ஏன்டா சிகரெட் அது எதுனான்னு தெரிலனே, அது நல்லா இருக்குண்ணே. எப்படா நல்லா இருக்கும்? இனிக்குமாடா? இல்லைண்ணே, அது சொல்ல தெரியாதுண்ணே, ஏதோ நல்லா இருக்குங்கிறான். நான் சொல்கிறேன், இதெல்லாம் சிற்றின்பங்கள். நான் சொல்கிறேன், அதை விட பேரின்பங்க. 25 வருஷமாக ஏசப்பாவை கூட நான் பிரயாணம் செய்கிறேங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதம்தான். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஏசப்பா பேசுகிறார் என்னோடு. அல்லேலூயா. என்ன அற்புதங்க. என் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவது எத்தனை பெரிய சந்தோஷம். அருமையான தம்பி, இந்த செய்தியை கேட்குற உன்னை குறித்து எனக்கு என்ன தெரியுமா ஆசை? நீ ஏசப்பா வார்த்தைகளை பேசணும், கேட்கணும். அவர் பேசுகிறத நீ கேட்டாலே போதுங்க. என்ன அற்புதங்க. வலது புறமும் இடது புறமும் சாயும் போது வழி இதுவே. நீ தப்பு பண்ணுறியா தம்பி? ஏசப்பா சத்தம் கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? மகனே, நீ இதை செய்யாத, இந்த வழியில் போகாத. யாரோ உன்னிடத்தில் அன்பாக பேசுகிறார்கள். எத்தனை சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்கிறேங்க, இந்த உலகத்திலே உன்னை நேசிக்கிறது யாருங்க? நீ நினைக்கிறியா? உன் ஃப்ரெண்ட்ஸுகளா? உன் ஃப்ரெண்ட்ஸு உன்கிட்ட பணம் இருந்தால் உன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க.
வசதியான ஒரு பையன் இருக்கிறான்னா அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பாக்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் ஏழையாக இருக்கான்னு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. லூக்கா 15 உள்ள இளையகுமாரன் தகப்பன்ட்ட சொத்தை பிரித்து கேட்குறான். சொத்தை பிரித்து அவனுடைய பங்கையும் அந்த தகப்பன் கொடுத்துட்றாரு. ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த சொத்து பணம் குறைய குறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுறாங்க. கடைசியாக தனித்து விடுறான், பண்ணி மேய்க்க போயிடுறான். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உன்னை நேசிக்கிறது உன் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. உன்னை இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர்னா அவர் ஏசப்பா தாங்க. எனக்கு தெரியுங்க, கணேசனாக எனக்கு தெரியுங்க. நான் பாருங்கள், ஏசப்பாவுடைய அன்பை ருசி பார்த்து அவர் கூட என்னை ஒப்பு கொடுத்து அவர் கூட பிரயாணம் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல. என்ன டேவிட் கணேசன்னு நான் பரிசுத்தமாக வாழ முடியலன்னு சொல்லி இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க. என்னால் எங்கே போனாலும் சொல்லுவேங்க. நான் ஒரு புஸ்தகம் எழுதுகிறேன் தம்பி, நான் அதை எழுதி முடித்தோடனே உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் புக் பண்ணுங்க. முதலே அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கணேசன் பாவறிக்கைகள், கணேசன் கன்ஃபஷன்ஸ். பார்த்தீங்களா, இந்த 25 வருஷத்தில் நான் என்னெல்லாம் பாவம் செஞ்சேன் அந்த அறிக்கையை எழுதி வைக்கிறேங்க. இந்த புஸ்தகத்தை யாராவது வாஸ்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்படியெல்லாம் பாவம் செஞ்சு அதை எழுதி வேற வச்சிருக்கே கணேசா, இதெல்லாம் யாராவது வாஸ்தா உனக்கு காணிக்க கொடுக்குறவங்க காணிக்க கொடுக்குறது நிறுத்த போகிறாங்க. நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எனக்கு காணிக்க தர வேண்டாம். நான் எதுக்கு தெரியுமா புஸ்தகம் எழுதுகிறேன்? உங்களை போல வாலிப தம்பிகள், அல்லேலூயா, இயேசுடைய அன்பை அறியணும். இவ்வளோ பெரிய பாவத்தை நான் ஒரு நாள் செஞ்சேன், ஆனால் என் ஆண்டவிடத்தில் நான் அறிக்கையிட்டு ஆண்டவிடத்தில் விடுதலைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் அப்படிப்பட்ட கொடிய பாவத்தை என்னை விட்டு விலக்கினார், என்னை பரிசுத்தமாக்கினார். இன்றைக்கு உலகத்திற்கு ஆசீர்வாதமாக என்னை பயன்படுத்துகிறார். என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமாங்க? என் பாவத்தை அறிக்கையிடுறதோடைய நோக்கம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாப்புல எழுதுறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? விழுந்து கொண்டிருக்கிற வாலிப தம்பியே, நீ ஏசப்பாவுக்காக எழும்பி நிற்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அல்லேலூயா. பாருங்கள், ஊழியம் ஆரம்ப நாட்களில் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல. எவ்வளோ இந்த தப்பை செய்யவே கூடாதுன்னா அந்த தப்பை நம்ம செஞ்சுருவோம் பாருங்கள். நான் அதுக்கடுத்து என் மனசில் ஒரு முடிவு செஞ்சேன். என்ன முடிவு தெரியுமா? நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியல, அப்போ பரிசுத்த வேதாமத்தை நம்ம தொடவே முடியாது, தொடக்கூடாது. பரிசுத்தமுள்ள இயேசுவே, ஏசப்பா பேரை சொல்லக்கூடாது. இப்படி ஒரு தீர்மானம் நான் செஞ்சுட்டேங்க. பைபிள் வாசிக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. நமக்கு தான் அருகதையே கிடையாது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, நம்ம நல்ல பிள்ளையாக இருக்க முடியலேன்னு சொல்லி ஜெபிக்கிறத நீ நிறுத்திட்டியா? உனக்கு தான் இந்த பிரசங்கம், உனக்கு தான் இந்த வார்த்தைகள். அல்லேலூயா. ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமாம், நீ எப்போ வந்தாலும் அவர் உனக்கு கெட் அவுட்டே சொல்ல மாட்டார். வா வா, வந்துட்டியா, என் பிள்ளை வந்துட்டா, இளையகுமார் வந்துட்டா, டேய் வாங்கப்பா, புது ட்ரெஸ்ஸை போடு, செருப்பை கொடு, மோதிரத்தை அணி, கண்ணுக்குட்டி அடிங்கடா, விருந்து தாங்க. அருமையான தம்பி, நீ ஜெபம் பண்ணுறதுக்கு முழங்கால் படியிடுறையோ அப்பெல்லாம் ஏசப்பாவுக்கு ஒரு விருந்து உண்டாக்குகிறாய், தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறாய். அல்லேலூயா. நான் பாருங்க, நமக்கு அருகது கிடையாது, ஜெபிக்கக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது. நான் தீர்மானிச்சு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஆச்சுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையாக பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுறவங்ககிட்ட கேட்டால் அது ஒரு சந்தோஷங்க. அது எப்படின்னு சொல்ல தெரியும், ஆனால் சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ சாராயம் குடிக்கிட்ட போய் சாராயம் குடித்தா என்ன நடக்கும் உங்களுக்கு? அது 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 நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? இருந்தாலும் கசக்க தாங்க செய்யும். எங்கள் அப்பா பாருங்கள், மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆனவர். அங்கே தான் கவர்மெண்ட்டே கன்செஷனில் சாராய பாட்டில் கொடுக்குறாங்க பாருங்கள். அதெல்லாம் எங்களுக்கு முதல்ல எனக்குன்னா எங்கள் அப்பா எனக்கு குடிக்க கற்றுக் கொடுத்த, டே கணேசா கொஞ்சம் கசக்கும்டா, மூக்கை மூடிக்கோ, கண்ணை மூடிக்க, மடக்குன்னு குடிச்சணும்டா. பாருங்க, கசப்பு எதுக்குங்க குடிக்கணும்? ஏசப்போடு இருக்கிற அனுபவத்தை விவரிக்க முடியும். ஆனால் அது சந்தோஷங்க, எல்லாவற்றிலும் பேரின்பம். அருமையான தம்பி, நீ அதை ருசிச்சு பார்க்கணும், அனுபவிச்சு பார்க்கணும். 3 நாள் நான் பைபிள் வாசிக்கல, ஜெபிக்கூட. ஏன்னா எனக்கு தகுதி கிடையாது, ஜெபிக்கிறத பைபிள் வாசிக்கிறது விட்டுட்டேன் பாருங்க. ஆனால் 3ஆவது நாள் என்னால் இருக்க முடியலைங்க. அதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை, ஹோலி லைஃப், ஜாலி லைஃப். இயேசுக்குள்ளே இருந்தாலே சந்தோஷம் தாங்க.
நான் என்ன நினைக்கிறேன், ஏதோ ஒன்று இழந்தாப்புல இருக்குதே. நாம் ஜெபிக்க வேண்டாம், பைபிள் வாசிக்க வேண்டாம், எப்பொழுதும் நான் ஜெபிக்கிற ஒரு இடம் உண்டு. அங்கே தான் ஏசப்பாவை முகமுகமாக பார்த்த ஒரு இடம் என் கிராமத்தில் இருக்குது. ஒரு பாழடைஞ்ச கட்டடம் இருக்குது. அங்கே தான் ஏசப்பா இந்த கண்களினாலே அவர் அழுது கொண்டே இருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவர் அழுதார். அவர் அழும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறதை என் கண்கள் கண்டது. அவர் என்ன தெரியுமா சொல்லி அழுதார், நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள், இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால் எல்லாமே எங்கே போய்கிட்டே இருக்காங்களே. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுகிற இயேசுவின் கண்களினால் கண்டேன். அல்லேலூயா. எல்லாருக்காக அவர் அழுறார்னா அவர் தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி நான் ஆண்டவர் கைகளை என்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு இடம் அது. அங்கு தான் நான் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன். நான் என்ன நினைக்கிறேன், நம்ம அருகதை இல்லை, தகுதி இல்லை, நம்ம ஜெபிக்க வேண்டாம், பைபிள் அந்த இடத்துல சும்மா போய் உட்காந்துட்டு வந்துடுவோமே, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் அந்த கதவை திறந்து ஒரு பாயை விரித்து, நம்ம ஏசுங்கிற பேரை சொல்லக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது, நமக்கு அருகது கிடையாது அப்படின்னு சொல்லி உட்காந்தா ஒரு சத்தம் வருது, கணேசன் இன்னும் ஒன்றை நேசிக்கிறேன். அமேன். எனக்கு தெரில, நம்ம ஏதோ நம்மளாம் நினச்சிக்கிறோம் போல் இருக்கு, பிரம போல் இருக்குது அப்படின்னு உட்கார்ந்துருக்கேன். இரண்டாவது முறையாக கணேசன் இன்னும் ஒன்று நேசிக்கிறேன். அப்பொழுதுதான் இது இயேசுனுடைய சத்தம் என்று எனக்கு கேட்டது. ஏசப்பா என்னை இன்னுமா நேசிக்கிறேன், எத்தனை பெரிய பாவம் செய்கிற என்னை இன்னும் நேசிக்கிறீரா? இன்னும் நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன், நான் மறந்துட்டேன். ஆமேன். கண்ணீரோடு அர்ப்பணித்தேன் ஐயா. அதுதான் இயேசு. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரி, அருமையான தம்பியே, ஆண்டவர் உன்னை இன்னும் நேசிக்கிறார். நீ வா, அவருடைய சமூகத்தில் வா. உனக்கு அவர் காத்திருக்கிறார். உனக்கு காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒழுங்குங்கிரமமான ஒரு ஜெப வாழ்க்கை உனக்கு இருந்துச்சுன்னா அவர் பேசுறது உனக்கு கேட்கும், அவர் சத்தம் உனக்கு கேட்கும். இது ஏசப்பா என் கூட பேசுகிற சத்தம். இது அல்லேலூயா. 25 வருஷமாக வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம், இன்னும் இயேசுவுக்காக ஊழியம் செய்வதற்கு காரணம், அவர் பேசுகிறார். ஆமேன். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னோடு கூட அவர் பேச விரும்புகிறார். கட்டாயமும் கூட பேசுவார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் அப்பா செல்ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி செல்ஃபோன் வாங்கி உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஐயா அப்பா நீ யாருன்னே எனக்கு தெரியலையே, நீ யாருன்னு சொல்லிடுவீங்களா? உங்கள் அப்பா குரல் உங்களுக்கு தெரியும் தானே? அதாங்க எனக்கு ஆசை என்ன தெரியுமாங்க, இந்த செய்தியை கேட்குற அருமையான தம்பிகளே, ஏசப்பா சத்தத்தை கேளுங்க. அமேன். பாருங்கள், இன்றைக்கி கூட உங்கள்கிட்ட ஏசப்பாட்ட ஒரு வசனம் என் பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு சொன்னபோது ஆண்டவர் ஒரு வசனத்தை காமிச்சார் பாருங்க. நான் உங்களுக்கு வாசிக்கவா? பாருங்கள், சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 41வது வசனம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இங்கே ஆண்டவர் புலம்புறாருங்க, என்ன மட்டுப்படுத்திட்டாங்க, குறைவாக மதிப்பிட்டுட்டாங்க, என்ன அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆண்டவர் புலம்புறாருங்க, ஆண்டவரை மட்டுப்படுத்த லிமிட் பண்ணுறாங்களாம். அருமையான தம்பி, உன் ஆண்டவர் யார் தெரியுமா? எதை சும்மா சின்ன ஆண்டவரா, சோப்புலாங்க ஆண்டவரா, குழந்தை இயேசுவா? அவர் உயிர் தெழுந்த ஆண்டவர். நீ வீட்டை விட்டு வெளியே கொஞ்சம் வானத்தை பாரு, இவ்வளோ பெரிய வானத்தை உண்டாக்குகிறவர், பூமி வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர் தம்பி. அவரை நீ மட்டுப்படுத்துறியா? உன் வாழ்க்கையில் அவரை செயல்பட அனுமதிச்சேனா? உன் வாழ்க்கையை அவர் கைகளில் முழுசுமாக உன்னை ஒப்பு கொடுத்தேனா? உன் கண்களின் ஆளை ஆச்சரியப்படுகிற ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் அவர் செய்வார். இயேசுவோடு இந்த வாலிப பருவத்தில் யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதம் எப்படி தெரியுமா இருக்கும்?
உங்கள் கண்ணால் உங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு என்ன என் வாழ்க்கை உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க தம்பி. ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ எப்படி திரும்பி பார்த்தேன்னா, என் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் அவர் செய்திருப்பார். அது உன் கண்கள் பார்த்து அதை ஆச்சரியப்படும். எனக்கு நான் ஆச்சரியப்படுறேன், என்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். என் வாழ்க்கை எப்படி மாற்றி விட்டார். ரோட்டில் கடந்தவன் ஒரு பேண்ட்டு 2 சட்டை தான் நான் ஊழியத்துக்கு வரும்போது இருக்குங்க. ஆனால் எங்கோ கிராமத்தில் இருக்கிற இந்த கணேசனுக்கு என் ஆண்டவர் முகவரி கொடுத்துருக்கிறாரு. என்ன முகவரி? அவன் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன், ஒரு மிஸ்டர் இயக்கத்துடைய தலைவன். அவன் அநேக தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறான். முகவரி ஐயா, உண்மை உத்தமத்தோடு என் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவன், ஜெபிக்கிறவன். எனக்கு ஒரு முகவரி இருக்கிறது ஐயா. அந்த முகவரி யார் கொடுத்தது? நான் பிரசங்கிக்கிறேன், ஏசு எனக்கு கொடுத்தார் ஐயா, ஏசு எனக்கு கொடுத்தார். அருமையான சகோதரனே, உனக்கு ஒரு முகவரி கொடுப்பார். என்ன முகவரி? டாக்டர் என்ற முகவரியாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஏன் ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கலாம். உனக்கு ஒரு முகவரி கொடுப்பார். சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அல்லேலூயா. நீ உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, குறைவ மதிப்பிடாத. நீ பலவீனன் தான். அது எங்கே சொல்லணும்? ஏசப்பா சமூகத்தில் வந்து சொல்ல, ஏசப்பா நான் பலவீனனாக இருக்கிறேன், ஞானமற்றவனாக இருக்கிறேன், ஆனால் என்ன உங்கள் கைகளை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு நாளும் சொல்லி பாறேன். அருமையான தம்பி, நீ தோல்வியுற்றவனாக இருக்கலாம், பலவீனனாக இருக்கலாம், பைத்தியக்காரனாக இருக்கலாம், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை புலம்புகிற ஒரு தம்பியாக இருக்கலாம். ஆனால் வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள ஏசப்பா கைகளில் உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா உன்னை பலம் உள்ளவனாக மாற்றுவார். எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும்படியாக உன் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். ஏசப்பாவை லிமிட் பண்ணிடாத. ஏசப்பாவால் ஏதோ இவ்வளோ மார்க் எடுத்ததா என்னை பாஸ் பண்ண வைக்க முடியும். ஏசப்பாவால் இந்த கொஞ்சம் வேலையை தான் ஏசப்பா எனக்கு தர முடியும். நீ அப்படின்னா நம்பிராத. அவரை லிமிட் பண்ணாத. பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மார்க் 14 அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலக்கத்தோடு பிரயாணம் செய்கிறான் படகுகளை சீசர்களோடு பேதுருவும். நடுக்கடலை கடல் தத்தளிக்கிறது. இந்த செய்தி கேட்கிற தம்பி, நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாயா? தோல்வி மேல் தோல்வி அடைந்து குழப்பத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறாய். நீ பயப்படாத, நீ முங்கிட மாட்ட. ஆண்டவர் கடல் மீது நடந்து அந்த தத்தளிக்கிற கப்பலுக்கு அமைதல் உண்டாக்குறார். கடல் மீது நடந்து வந்து அற்புதம் செய்கிறார். இதை பார்த்த எல்லா சீசர்களும் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு மனசில் ஒரு ஆசை வருது, ஒரு எண்ணம் வருது, ஒரு விருப்பம் வருது. அந்த விருப்பம் பெரிய விருப்பங்க. என்ன விருப்பம்? நானும் கடல் மீது நடக்கணும். என்ன ஆண்டவருங்க, மத்தேயு 14:28 வாசித்து பாருங்க. ஆண்டவரே, நீரேயானால் ஜலத்தின் மீது நடந்து வர எனக்கு உதவி செய்யும். அருமையான வாலிப தம்பி, உன் மனசுல என்ன ஆசை வச்சிருக்கிற? நீ ஆசையை மனசுக்குள்ளே வச்சிடாத. அந்த ஆசையை ஏசப்பா சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் முறையீடு. நான் டாக்டர் ஆகணும், நான் பெரிய இன்ஜினியர் ஆகணும், லட்சங்களை சம்பாதிச்சு ஏசப்பா ஊழியத்துக்கு நான் கொடுக்கணும், நான் சாகிறதுக்குள்ள ஒரு 1000 கிராமங்களை சர்ச்சு கட்டி கொடுக்கணும். சும்மா சொல்லி பாரு தம்பி. தம்பி, நீ ஜோமன்னு உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியலன்னு சொல்கிறியா? நீ ஒரு வார்த்தை ஏசப்பாட்ட வந்து சொல்லிடுறேன். ஏசப்பா, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லு. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். உன்னுடைய அந்த அந்தரங்க பாவத்திலிருந்து விடுதலையாக ஆண்டவருடைய வல்லமை உனக்கு உதவி செய்யும். பரிசுத்தாவுடைய வல்லமையினால் உன்னை நிரப்புவார். ஐயோ, இந்த பாடத்தை நான் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன், நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? நீ ஏசப்பாட்ட சொல்லு. அருமையான தம்பி, நான் கிராமங்களில் பார்க்குற வாலிப தம்பிமார்கள்ட்ட நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ஆபத்துகளும் பயங்களும் தோல்விகள் வரும்போதெல்லாம் உன்னோடு கூட என் இயேசுவும் பிரயாணம் செய்கிறார். நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? என்கிட்ட ஏசப்பா சொன்ன வார்த்தை என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசப்பா என் கூடவே வருவேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. நீ ஏசப்பாட்ட அர்ப்பணிச்சிட்டிங்களா? உங்கள் கூடயே வருவார்.
எப்போ வரைக்கும்? நீ சாகந்தடிக்கு வருவார். அவர் உன்னை கைவிடவே மாட்டாருங்க. உலகத்தின் முடிவு வரைந்தமும் சகல நாட்களும் உன் கூட இருப்பார். என் கூட இருக்கார்ல. அவர் என்ன செய்வார்னா, தாவீது போல கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. தாவீது நம்பிட்டார். சிங்கம் வந்தால் பயப்பட மாட்டார், கரடி வந்தால் பயப்பட மாட்டார், கோலியாத்துக்கு பயப்பட மாட்டார். தம்பி, நீ எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டு இருக்க. எதிர்காலத்தை நினச்சி பயப்படுற. ஐயோ எனக்கு கணக்கு பாட வராதேன்னு பயப்படுற. எதுக்கு பயந்து தொழிற? நீயா இருந்தால் பயப்பட வேண்டியதான். நீ நான் தனியாளா? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த உன் கூட இருக்கிறார் தம்பி. அல்லேலூயா. எனக்கு நான் என்ன தெரியுமா எல்லாம் கற்றுக் கொடுப்பேன். வலது பக்கத்தில் தாவீது இருக்கிற நம்பினது போல டேவிட் கணேசன் என் பேர். ஏன் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கார்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முன்னாடி ஆபத்துகள், பயங்கள், தோல்விகளை பார்க்கும்போது ஏன் வலது பக்கத்தில் இருக்கிற ஏசப்பாட்ட உதவி கேட்க வேண்டியதானே. நான் பாருங்க, ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? ஓகே, இவ்வளோதாங்க தம்பி. மட்டுப்படுத்திடாத. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் புலம்புற? ஏன் அழுற? ஏன் படுக்கையில் நித்திரையா இருக்கிற? தோல்வி மனப்பான்மையோடு நீ ஏன் இருக்க வேண்டும்? எழும்பு. என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை நிரப்புவார், உன்னை பயன்படுத்துவார், உன் பேரை பெருமைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பலனை தருவார், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஐயா, இப்பொழுது உன் வாழ்க்கையை ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? ஒரு சின்ன ஜெபம் தாங்க. என் கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இப்பொழுது உன்னை தொடுவார், இப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பார். இனி நீ செய்ய போகிற காரியத்தில் அவருடைய வல்லமை விளங்க செய்வார். உன் தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதான் ஜெபம். இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிகளுடைய ஜெபத்தை கேட்டாரலும். எதெல்லாம் எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு சொல்லி இப்போ ஜெபிக்கிறாங்களோ அந்த அற்புதத்தை எல்லாம் செய்யுங்கப்பா. மட்டுப்படுத்தினார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீர் புலம்புகிறீரே. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் உம்மை மட்டுப்படுத்தாதபடி உம்மை பயன்படுத்த கற்றுக் கொடுமாப்பா. என் ஆண்டவரால் முடியாதது என் வாழ்க்கையில் ஒன்று கூட கிடையாது. என் ஆண்டவர் என் தலையை உயர்த்த முடியும், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு கூட இவர்கள் ஜெபிக்க கற்றுத்தாரு. ஆண்டவரை, இவர்கள் ஒவ்வொருவருடைய சத்தத்தை கேட்கிற செவிகள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இந்த செய்தியை இப்பொழுது என்னோடு கூட கேட்டு உமக்கு முன்பாக இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை வரட்டும் அப்பா. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, இந்த தேசத்திற்கு உப்பாக, ஒளியாக, வெளிச்சமாக மாற்றுவீரான ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். மகிமையான சாட்சியாக நிறுத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற
பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். என்னோடய பேர் அருண் ஐயப்பன். எங்கள் குடும்பத்தில் நான் 4வது பிள்ளையாக பிறந்தேன். எனக்கு 3 அக்கா, நான் ஒரே ஒரு பையன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எங்களுடைய காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை யாராவது சொல்ல வந்தாங்களோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்து வந்தோம். எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும்போது முதலாக நாங்கள் ஆலயத்துக்கு போனேன். முதலாக ஒரு ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சுவத்தில் வசனம் எழுதிருந்துச்சு. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனே உன் தாயும் நீ கனம் பண்ணுவாயாக என்ற ஒரு வசனத்தின்படி. இந்த வசனத்தில் எழுதினோடனே என்னைய சர்ச்சைக்கு அனுப்பின எங்கள் ஓனர் பின்னாடியே பார்த்தாரு. பார்க்கும்போது நான் சொன்னேன், அண்ணே இந்த வசனம் என்னமோ சொல்லுதுனே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பண்ணுற எல்லா சேட்டைகளும் எனக்கு தெரியும், நீ உங்கள் அம்மா அப்பாவை மதிக்காதது, நீ செய்கிற எல்லா காரியத்தையும் அதுக்கு மேலே இயேசு நீ பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்கள ஒரு விஷயம் அவங்க இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட உடனே இதெல்லாம் நான் கீழ்ப்படினும், எங்கள் அம்மா அப்பா பேச்சை நான் கேட்கணும்னு சொல்லி நான் அதை உடனே ஏற்றுக்கொண்டு எங்கள் அம்மாட்ட போய், அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேம்மா, இனிமேல் நான் அப்படின்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, கிறிஸ்தவன்ட்டனா பேசக்கூடாது, கிறிஸ்தவங்கள்லாம் மதம் மாற்றிடுவாங்க, கிறிஸ்தவன்கிட்ட போய் வேலை செய்யக்கூடாது, நீ வெளியூரில் போய் நல்லா சம்பாரித்து கை நிறைய காசு கொண்டு வரணும், அடுத்த அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய மூத்த அக்கா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய 2வது அக்காவை எங்கள் அம்மா திருமணம் பண்ணி வச்சாங்க. கடைசியாக எங்கள் ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் நான் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லி நான் கை நிறைய சம்பாதிக்கலான்னு வெளியூருக்கு போய் நிறைய சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தேன். திருப்பி போயிட்டு வான்னு சொன்னாங்க. திரும்பி நான் கை நிறைய சம்பாதிக்கலான்ட்டு போயிட்டு வரும்போது என்னுடைய பாதம் வீங்கி போய் இருந்துச்சு. என் கை கால் எல்லாம் வீக்கத்தோடு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த பார்க்கணும் நேரம் இல்லை, பயங்கர பிஸியாக இருந்தாங்க, கல்யாண வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய கை கால் வீக்கத்தோடு இருந்து ஒரு நாள் முகமும் வீங்கி போச்சு, பயங்கர குண்டாகிட்டேன், ஒரு 93 கிலோ ஆகிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் வெளியெல்லாம் போக முடியாதுமா, இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் போய் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒரு செக்கப் போனால் கேன்சர் 4வது ஸ்டேஜ்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இவன் செத்து போயிடுவான், இவன் 4வது ஸ்டேஜில் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு லெட்டர் எழுதி கிழிச்சு கையில் கொடுத்துட்டாங்க. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கொண்டு போங்க, அப்போனா தான் எனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு 13ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்தாங்க. வரிசையில் உட்காந்துட்டு இருக்கும்போது 13ன்னு கூப்பிடும்போது நான் நேராக உள்ளே போனேன். என் உடம்பெல்லாம் தொட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வந்த, யாரை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா பார்க்க வந்தேன். எங்கள் அம்மா அந்த இடத்துல இல்லை, எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ தெரியும் எங்கள் அம்மா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி எங்கள் டாக்டர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சொந்த பந்தம் யாருமே வரல, என்னை பார்க்குறதுக்கு யாருமே வரல. ஏசு ஒரு தடவை கூப்பிட்டு பாரு, ஏசுவை நம்பு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்கள் சாமி உங்களை காப்பாற்றும், என் சாமி என்னையை காப்பாற்றுன்னு சொல்லி சொன்ன நாட்கள் உண்டு. அப்படின்னா இருக்கும்போது ஐசியூ ரூமில் கொண்டு போய் போட்டாங்க. மூச்சு பேச்சு எதுவுமே கிடையாது, செத்து போயிடுவான், செத்துட்டு அவனை புதைச்சிடணும் அப்படின்ற சத்தம்லாம் கேட்டுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஒரு ஃபோனில் ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசு உனக்கு சுகம் தருவார், நீ என்னை பார்க்க வருவேன்னு சொன்ன ஒரே ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு.
அந்த சத்தம் கேட்டதுன்னு நான் எந்திரிச்சு உட்காந்துருந்தேன். டாக்டர்கிட்ட சொன்னேன், ஏசு எனக்கு சுகம் தந்துட்டாரு, எனக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்துடுச்சு, எனக்கு என்னமோ நடந்துச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். டாக்டர்ஸ் யாருமே நம்பலை. இவன் செத்து போயிடுவான்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிவிட்டாங்க. நான் சொந்த ஊருக்கு வந்தேன். எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏசுவை ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வராதான்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் ஒரு சர்ச்சில் போய் எப்படியாவது நான் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏசப்பா என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி நான் ஏசப்பாவை மட்டும் பின்பற்றினேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு மாத்திரம் மருந்து சாப்பிட்றதில்ல. ஆண்டவர் அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்துருக்குறார். அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அப்படி சுகத்தை கொடுப்பார் என்று நீங்களும் நம்புங்க. இதே போல் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது நான் அதே சர்ச்சில் இருந்து அந்த சர்ச்சில் உள்ள ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கும்போது யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்னு சொல்லி ஒரு சத்தம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி ஊழியத்துக்கு போகணும்னு நான் நினைக்கும் போதெல்லாம் ஊழியத்துக்கு போகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு. சும்மா ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நோட்டீஸ் பார்த்தோம், வாலிபர் முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் பார்த்தோம். அந்த வாலிபர் முகாம் நோட்டீஸை பார்த்தோன்னே இதுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி டேட்டை பார்த்தா டேட்டு முடிஞ்சு போச்சு, இந்த மீட்டிங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும்போது அதே மீட்டிங்கில் நடந்த ஒரு சாட்சி புக் என் கைக்கு கிடச்சிது. இந்த கடிதம் உங்களிடத்தில் கிடைச்சது தேவ சித்தமே அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த ஒரு வார்த்தை படித்தோன்னே இந்த கடிதம் என்கிட்ட கிடைச்சது தெய்வ சித்தந்தான் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டு மின் பக்கத்தை படிக்கும்போது இயேசு அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்க யார் வருவீர்கள்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் என்னையை அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். இதே போல் எங்கள் ஊர்லேருந்து நான் விருதுநகருக்கு வந்தேன். விருதுநகருக்கு வந்து டேவிட் கணேசன் அண்ணனை பார்த்து, அண்ணே எனக்கு பைபிள்னால் படிக்க தெரியாதுண்ணே, அண்ணே எனக்கு பாட்டுனா படிக்க தெரியாதுண்ணே, நான் எப்படியாவது ஊழியம் செய்யணும்னு சொல்லும்போது ஒன்றுமே வேண்டாம் நீ வந்தால் போதுன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தில் நான் 10 வருஷமாக ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ நான் சேலம் பகுதியில் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். தேவனோடு நெருங்கி இராவிட்டால் நம்ம இருக்கக்கூடிய நிலை, அதன் மேலே ஒரு அதிருப்தி நமக்கு வரும். அற்ப காரியமாய் தோன்றும். நான் இருக்கக்கூடிய இன்றைய நிலை, இன்றைய வாழ்க்கை தரம் எனக்கு அற்ப காரியமாய் தெரியும். இதற்கு அடுத்து மிஞ்சி இருக்கிற ஒன்று அது ரொம்ப நல்லா இருக்குமே, கிடைச்சிட்டான்னு தோணும். மனிதனுடைய இருதயம் எங்கே இருந்தாலும் திருப்தி ஆகாது. உங்களுக்கு ஒருவேளை இப்போ கையில் மாதம் 5000 கிடைக்குதா, 10,000 கிடைக்குதா, நீங்கள் நினைக்கலாம் 20,000 கிடைச்சிட்டா திருப்தி ஆயிருமே நீங்கள் நினைக்கலாம். 20,000 உங்கள் கையில் கிடைக்கும் போது 20,000 ரூபா உங்களுக்கு காணாது. 30,000 ரூபா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி தோணும். சைக்கிள் மட்டும் இருக்கா, ஒரு 2 வீலர் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு மொப்பட் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். மொப்பட் இருக்கும்போது ஒரு கியர் இருந்தால் தானே நல்லா இருக்கும், ஒரு பைக் மாதிரி இருந்தால் தானே நல்லா இருக்குன்னு தோணும். பைக்கில் போவோம், ஒரு நாள் மழையில் நனையும் போது தோணும் கார் இருந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஓகே, இதில் என்னை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய நிலையிலே திருப்தி அடையாத ஒரு சுபாவம் நம்முடைய பாவ சுபாவம். என்ன இருந்தாலும் திருப்தி அடையாது. ஹலோ செல்ல குட்டிகளே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு குட்டி ஆக்ஷன் சாங் சொல்லி தரலான்னு இருக்கோம். ஆக்ஷன் சாங்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? டேஸ்டியா இருக்கும்ல? ஆமா அக்கா, அழுகி போன ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டா எப்படிக்கா இருக்கும்? ஐயா, அழுகி போன ஆப்பிள எப்படிக்கா சாப்பிட முடியும்? அப்புறம் அத குப்பையில தாங்க போட முடியும். ஓ வெரி குட், கரெக்டா சொல்லிட்டாங்கல்ல அக்கா. ஆமா, அழுகி போன ஆரஞ்சு பழத்தையோ ஆப்பிள் பழத்தையோ சாப்பிடுறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டோம் இல்லையா? அது வேஸ்ட்ல போட்டுருவோம். ஆனா பழங்கள்லாம் அழுகி போனா வேஸ்ட் ஆயிரும். ஆனா ஏசப்பாவோட அன்பு மட்டும் அழியவே அழியாது, மாறவே மாறாதுன்னு இந்த பாட்டு உங்களுக்கு சொல்லி தர போகுது. அந்த பாட்டை நாங்க 2 பேரும் பாட போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேளுங்க, அடுத்து நம்ம ஆக்ஷனோட இந்த பாட்டை கத்துக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அழுகி போனா வேஸ்ட் தான். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அழுகி போனா வேஸ்ட் தான். அழியா டேஸ்ட் ஒன்றுதான், அது அப்பா இயேசுவின் அன்புதான். அழியா டேஸ்ட் ஒன்றுதான், அது அப்பா இயேசுவின் அன்புதான். அது ருசிக்க ருசிக்க வரும் சந்தோஷம், அது இனிக்க இனிக்க வரும் சங்கீதம். அது ருசிக்க ருசிக்க வரும் சந்தோஷம், அது இனிக்க இனிக்க வரும் சங்கீதம். அக்கா, அப்போ ஏசப்பாவுடைய அன்பை
நம்ம ருசிக்க தான் தெரியும், அப்படிதானே? ஆமாக்கா, ருசிச்சு பார்த்தா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது சங்கீதம் பாடுறதுக்கு கூட இனிமையான ஒரு அன்புக்கா, ஏசப்பாவோட அன்பு. ஆமாக்கா, இப்ப நம்ம பாட்டுக்குரிய ஆக்ஷன் பண்ணிடலாமாக்கா? கண்டிப்பா பண்ணிருவோம்க்கா. குட்டீஸ் எல்லாம் ஆர்வமா ரெடியா இருக்காங்க. பெரியவங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்கக்கா. நம்ம சொல்லி தர்ற இந்த பாடல பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கும் அவங்க தெருவுல இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு அழகா சண்டே கிளாஸ் நடத்தலாம்க்கா. சூப்பர்க்கா. இப்ப நம்ம ஆக்ஷன் பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணிடுவோம்க்கா. சூப்பர். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அழுகி போனா வேஸ்ட் தான். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அழுகி போனா வேஸ்ட் தான். அழியா டேஸ்ட் ஒன்றுதான், அது அப்பா இயேசுவின் அன்புதான். அழியா டேஸ்ட் ஒன்றுதான், அது அப்பா இயேசுவின் அன்புதான். அது ருசிக்க வரும் சந்தோஷம், அது இனிக்க வரும் சங்கீதம். அது ருசிக்க வரும் சந்தோஷம், அது இனிக்க வரும் சங்கீதம். குட்டீஸ், ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. ஓகேவா? இந்த பாட்டுக்கு ரிலேட்டடா ஒரு வசனம் கத்துக்கலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. குட்டீஸ், இந்த வசனம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நாங்க சொல்லி தந்துட்டுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நட்சத்திர கூட்டத்தின் நாயகி என்று அழைக்கப்படுகிறதான ஏமி கார்மேல் அவர்களை பற்றி இந்த நாளில் உங்களிடத்தில் பேச போகிறேன். கிறிஸ்துவின் அன்பை இந்தியாவிற்கு கொண்டு வந்த முக்கியமான நபர்களில் ஒருவர் ஏமி கார்மேல். இவர் அயர்லாந்து தேசத்தில் பிறந்தார். வாலிப நாட்களிலே பல ஊழியங்களை இவங்கள் செய்திருந்தாலும் இந்தியாவின் மீது பாரங்கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத தேசத்திலே இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று பாரங்கொண்டு இந்தியாவுக்கு இவர் வந்தார். இவர் தென் மாநிலத்தில் உள்ள டோனாவூர் என்ற இடத்தில் தங்கி தேவதாசி என்ற கொடிய கலாச்சாரத்தின் கீழ் வாழ்ந்த பெண் பிள்ளைகளை ஆதரித்தார். ஆதரவற்ற சிறுவர்களுக்கு நட்சத்திர கூட்டம் என்றதான ஒரு இல்லத்தையும் இவர் அமைத்தார். எதிர்ப்புகள் மத்தியிலும் வல்லமையாக இவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். தனது 83வது வயதில் 1951ஆம் ஆண்டு டோனாவூரில் இவர் மரித்தார். ஏமி கார்மைக்கேல் வசதியான குடும்பத்தில் பிறந்து சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இவருக்கு மிஷனரி ஊழியம் செய்ய வேண்டும் என்றதான எண்ணம் இவருக்கு எப்படி வந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோரே என்று நாம் சொல்லலாம். வேத வசனத்தின் முன்னணியும் பெற்றோரின் வளர்ப்பும் என்றும் சொல்லலாம். மழை பெய்து கொண்டிருந்த ஒரு நாளில் தனது தாயார் கேத்தருடன் இவர் ஒரு சிற்றுண்டி கடையிலே அமர்ந்திருந்தார். அப்படி அமர்ந்திருக்கும் போது மழை மிக கடுமையாக பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சிறுமி நனைந்த உடலோடும் கிழிந்த ஆடையோடும் கண்ணாடி பெட்டிக்குள் வைத்திருக்கிறதான தின்பண்டங்களை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்தான ஏமி கார்மைக்கேல் அவருடைய உள்ளத்தை உடைத்தது. வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்று பேனாவையும் பேப்பரையும் எடுத்து அவர் ஒரு லெக்கை எழுதினார். அது என்னவென்றால், நான் பெரியவள் ஆகும்போது உன்னை போன்ற சிறுமிகளுக்கு ஒரு இல்லத்தை நான் கட்டுவேன், உன்னை போன்ற சிறுமிகளை நான் ஆதரிப்பேன் என்று எழுதினார். ஆனால் நாட்கள் கடந்தது. ஆண்டவர் இந்த கருணைமிக்க ஆசையை ஏமி கார்மேலுக்கு நிறைவேற்றினார். இதற்கு காரணம் அவருடைய பெற்றோரே என்று நாம் சொல்லலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஆமேன் வில்லேஜ் டிவி நேயர்களே, உங்க பிள்ளைகளுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? ஆண்டவர் வேதத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் உட்காரும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் வேத வசனங்களை குறித்து பேசுங்கள் என்று சொல்லி நீங்கள் அப்படி உங்க பிள்ளைகளுக்கு பேசுகிறீர்களா? கட்டாயமாக வார்த்தைகளை வேத வசனங்களை பேச வேண்டும். அது மாத்திரமல்ல, கற்றுக் கொடுக்க வேண்டும். முன்னணி மிஷனரியின் வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, டோனாவூரில் இருக்கிறதான நட்சத்திர கூட்டத்தின் நாயகி என்று அழைக்கப்படுகிறதான ஏமி கார்மைக்கேலின் இல்லத்துக்கு உங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்று காண்பிக்கலாம். அப்படியெல்லாம் நீங்கள் செய்யும் போது உங்க குடும்பத்திலும் ஏமி கார்மைக்கேல் என்றதான
பெற்றதான ஒரு மிஷினரி உருவாகலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, நீ எங்கே போன, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கொடுக்குற அந்த பாத வழியை நமக்கு கடந்து போகிறது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. அவங்க ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிளாக். அவங்களுக்கு 9 பிள்ளைங்க. அவங்க பல வருஷங்களாக ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசான உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம அமெரிக்கா தேசத்தில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பல வருஷங்களாக அந்த அமெரிக்கா தேசத்துக்கு போகிறதுக்கு வேண்டிய எல்லா பணத்தையும் சேகரித்து அந்த 9 + 2 பேர் 11 பேருக்கு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த நாளை ஆயத்தப்பட்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கிற அந்த நேரத்தில் அவங்க கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு. அப்போ அங்கே ஸ்காட்லாந்து தேசத்தில் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முழு குடும்பத்தையும் தனிமைப்படுத்தி வச்சுருவாங்களாம். அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஜெபிச்சு எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம எல்லாரும் போய் அமெரிக்கா தேசத்தில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆயத்தப்பட்டு இவ்வளோ காரியங்களை நம்ம ஏற்படுத்தினோமே, ஆனால் போக முடியாதபடி இப்படி கடைசி நேரத்தில் இந்த பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பா தன்னுடைய மனைவியை திட்ட, அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த நாய் கடி வாங்கின அந்த பையனை திட்ட, ஒன்னால தான் இப்படி ஆகிப்போச்சு, எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, நீ எங்கே போன, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு பார்த்தா அவங்க போக வேண்டிய அந்த ஃப்ளைட்டு 5 நாள் கழித்து கேள்விப்படுறாங்க அது போன விமானம் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த விமானத்தில் இருந்த எல்லாரும் மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வந்துச்சு, நம்ம இந்த விமானத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம 11 பேரும் அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்போம், இறந்து போயிருப்போம். அதிலிருந்து ஆண்டவன் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு உணர்த்தினாங்களாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையோ நிறைய ஆண்டவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவர்கிட்ட இந்த பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கொடுக்குற அந்த பாத வழியை நமக்கு கடந்து போகிறது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இது எனக்கு பேர்டனாக இருக்கே, இது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிளெஸ்ஸிங்கை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பேர்டனை நம்ம சுமந்து தான் அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா காரியமும் நிச்சயமாகவே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. CSI திருநெல்வேலி திருமண்டலம் பரப்பாடி கிழக்கு சபை மறுரூப ஆலயம் நடத்தும் 25வது மங்கள படைப்பு பண்டிகை மற்றும் கன்வென்ஷன் கூட்டங்கள். இக்கூட்டம் நடைபெறும் நாள் மே 25 மற்றும் 28ஆம் தேதி சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 7 மணிக்கு நடைபெறும் கன்வென்ஷன் கூட்டத்திலும் மற்றும் மே 26ஆம் தேதி ஞாயிறு ஆலய ஆராதனையிலையும் தேவ செய்தி அளிக்க வருகிறார் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI மறுரூப ஆலயம் பரப்பாடி. மாலையில் நடக்கும் கன்வென்ஷன் கூட்டத்திலும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் ஆராதனையிலும் பங்கு பெறும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். திருநெல்வேலி ரோனாவூரில் CMS சுத்தாங்க சுவிசேஷ சபை நடத்தும் மாபெரும் எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் மே 26, 27ஆம் தேதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில். நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CMS சுத்தாங்க சுவிசேஷ சபை டோனாவூர்.
வாருங்கள், பங்கு பெறுங்கள். திருநெல்வேலி மாவடியில் இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஊழியம் நடத்தும் வளரும் வாலிபம். நாள் மே 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று. நேரம் காலை 8:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. பாடல் மற்றும் ஆராதனை விஎம்எம் குழுவினர். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அன்புடன் அழைக்கிறோம். தென்காசி மாவட்டத்தில் கீழமாதபுரம் ஜெபமலையில் வைத்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் நடத்தும் எழுப்புதல் முழு இரவு ஜெபம். நாள் ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தியாளர் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் ஜெபமலை, கீழமாதபுரம், தென்காசி. நமது இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம்.